ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளோட டிகே கார்த்திக் அண்ணா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்மளோட டிகே கார்த்திக் அண்ணா வந்து இப்போ வெளியே வந்து சில உண்மையான விஷயங்களை வந்து அவர் வந்து இப்போ உடைச்சிருக்கார். உண்மை சம்பவங்கள், அதாவது நம்மெல்லாம் குந்திட்டு இருந்துட்டு கதைக்கிற மாதிரி இல்லாமல் டிகே கார்த்திக் அண்ணா வந்து பக்கத்தில் இருந்து, யாரோட இருந்திருப்பீர் பக்கத்தில், அது தெரியும் தானே உங்களுக்கு, ரைட்? நம்மட கிருஷ்ணா அண்ணாவோட பக்கத்தில் இருந்து கிருஷ்ணா அண்ணா எவ்வளோ பிரச்சனையில் உள்ளுக்குள்ளே ஃபேஸ் பண்ணுறாரு, அடுத்து கிருஷ்ணா அண்ணாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, என்னத்தால் அவர் அரெஸ்ட் ஆனேர் என்ற உண்மையான சம்பவங்களை நம்மட டிகே கார்த்திக் அண்ணா இப்போ வெளியே சொல்லியிருக்கார். அதாவது அவரோட யூடியூப் சேனலில் வந்து அவர் போட்டிருக்கார். அதில் அவர் சொன்ன விஷயத்தை மட்டும் இப்போ ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன், படியாக பாருங்கள். அங்கே சொத்து, இங்கே சொத்து, அங்கே காசு, இங்கே காசு, இதுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலேயே பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனையை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒருத்தன் கைது செய்யப்படையக்குள்ள அவனுக்கு வந்து இப்போ கிருஷ்ணாவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருப்பதாக, இது உண்மையாகவே கிருஷ்ணாவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறோம். இதில் அவனோட சொத்து இது எல்லாம் ஒரு அவனுக்கு வழக்கம் இல்லை, பிரச்சனையும் இல்லை, கேஸும் இல்லை. அவன்கிட்ட பிரச்சனை வந்து அவன் உதவி செய்த ஒரு ஆக்களையே வச்சு அவனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்து அவனுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான வழக்கு தான் அங்கே வந்து போய்கொண்டிருக்கிறது. அது உண்மையான விஷயம் தெரியாமல் சில பேர் வந்து அதுக்கு கைது செய்திருக்கிறாங்க, இதுக்கு கைது செய்திருக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கும் வழக்கம் கொடுத்து பார்த்தீங்களா, ரைட்? இப்போ எல்லாருக்கும் விளங்கம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ என்ன பார்த்து கொண்டு இருப்பீங்க, ரைட்? நிறைய பேர் பார்த்து கொண்டு இருப்பீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஓகே, அப்போ இப்போ விளங்குதா? எவ்வளோ பேர் என்னெல்லாம் கழிச்சிங்க, எவ்வளோ பேர் என்னெல்லாம் பேசுனீங்க, இதுக்காக அரெஸ்ட் ஆனேர், சட்டவிரோதமான சொத்து குதிப்பை வந்து இவர் வந்து செய்தனால தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவருக்கு வந்து ஆன்டிமாருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது என்று சொல்லி ஒரு ஒரு ஆளை போட்டு டிக்டாக்கில் போட்டு மிக கேவலமாக வந்து போட்டுக்கொண்டே இருந்தாங்க, ரைட்? இவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லி. அதாவது என்ன சொல்கிறேன், அதாவது நம்மட மக்கள் தான் நம்மளோட மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷனை வந்து பார்த்துக்கொள்கிறாங்க, ரைட்? ஒரு மனுஷனை பார்த்து கொண்டுட்டு அவர் வந்து போகக்குள்ள இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ என்ன இப்போ எடுத்துக்கொண்டா என்னை வந்து அப்படியே பார்த்து கொண்டு இருப்பாங்க, ரைட்? நான் வந்து இப்படியே நோமலாக இப்படி ஓடிக்கொண்டு இப்படியே போகிறேன், ரைட்? போகக்குள்ளே ஒரு ரோட்டில் ஒரு பள்ளம் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், அந்த பள்ளம் உண்டு, ரைட்? அந்த பள்ளத்தில் வந்து நான் இப்போ விழுந்துட்டேன். அதாவது கால் தடக்கப்பட்டு ஏதோ நடந்து நான் அந்த பள்ளத்தில் விழுந்தா அதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க தானே, அவங்க எல்லாரும் வந்துட்டு கைத்தை தந்தோ இல்லாட்டி கையை தந்தோ, என்னத்தால் நீ விழுந்த, நீ எலும்பு மகனே என்று சொல்லி யாருமே வந்து எழுப்புறக்கு ரெடியாக இல்லை, ரைட்? அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உடனே அந்த இப்போ ஒரு பள்ளம் இருக்குது தானே, அந்த பள்ளத்தை சுற்றி வளைச்சி நின்றுட்டு அப்போ அந்த பள்ளத்துக்கு மேலே ஒரு 10-15 பேர் ஆக்கள் கூட்டிடுவாங்க தானே, ராக்கு பார்க்குறக்குன்னு சொல்லி சனங்கள் கூட தானே நம்மடல, ரைட்? அவங்க வந்து கூட்டிகிட்டு இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இங்கே பாருடி, இவருக்கு தேவைதான். ஆனால் எனக்கு அப்பயே தெரியும் இவர் வந்து இப்படி கேமரா இப்படி திருடுவார், பள்ளத்தில் விழப்படுன்னு சொல்லி எனக்கு அப்பயே தெரியும் என்று ஒரு ஆள் காய்ப்பாங்க. அடுத்தது பத்தியா மச்சான், நான் அப்பயே சொன்னான்ல இவரை போக்கு சரியில்லை, இவர் விழிவர்ன்னு சொல்லி சொன்னான்ல என்று சொல்லி ஒருத்தன் சொல்லுவான், சரியா? இப்படி ஒருத்தனுக்கு ஒரு துன்பம் ஏற்படக்குள்ள, ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படக்குள்ளதான் எல்லார உண்மையான முகங்களும் தெரிய வரும். அதாவது கூட இருக்கிற நண்பன் கூட விட்டு விழுவாங்க. அதாவது பிரச்சனை இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு வந்து கையில் காசு இருக்குது, அவன் நல்லா இருக்கிறான், நல்லா ஹாப்பியாக இருக்கிறான்னு சொன்னால், அந்த டைமில் வந்து நீதான் மச்சான் உயிர், நீதான் மச்சான் எனக்கு எல்லாமே, நீதான் எனக்கு அது இதுன்னு சொல்லி அவனோட வந்து கதைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கும், சரியா? ஒரு பிரச்சனை ஒரு ஆளுக்கு வந்துட்டுன்னு சொன்னால், இப்போ நீங்களும் கூட இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களும் கூட உங்களோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, ரைட்? இப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கக்குள்ள உங்களுக்கு யாருமே உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க, விளங்கிட்டா? நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட முதல் காசு இல்லாட்ட நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாலும் நீங்கள் வந்து சும்மா இப்போ ஏறி குந்தி ஒரு ஃப்ளைட்டில் ஏறினோடனே அப்படியே கொண்டு உங்களை விடலையே. நீங்களும் நிறைய கடன் பட்டு, நிறைய பிரச்சனைக்குள்ளே போய், நிறைய கஷ்டங்கள் பட்டு, நிறைய ஏஜென்சிக்கிட்ட காசு கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி வீட்டில் இருக்கிற நகைகளை ஈடு வச்சுருப்பீங்க, இல்லாட்டி வட்டி கடன் வாங்கியிருப்பீங்க, வீட்டில் இருக்கிற லேண்டுகளை ஈடு வச்சு அப்படி போய்தான் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்போ அப்படியான ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்குள்ள உங்களுக்கு யாருமே கை கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அதைத்தான் சொல்கிறேன். என்ன சொன்னால், ஒரு மனுஷன் கஷ்டப்படக்குள்ளதான் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும்.
பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ஒரு கண்டென்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டுக்காக வியூஸ் போகணுன்றதுக்காக கிருஷ்ணாவை பற்றி இப்படிலாம் தேவையில்லாமல் காய்ச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையாகவே கிருஷ்ணா அரெஸ்ட் ஆனது என்ன ரீசன் என்று சொல்லி அந்த டிகே கார்த்திகன்னா வடிவா ஆகிற வீடியோவில் அவர் ஃபேமிலியோட வந்து வடிவா கதைக்கிறேன். எனக்கு அதை கேட்க சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறேன்ற சொன்னால், அதாவது இவர் உதவி செஞ்சது தானே, உதவி செஞ்சு போட்ட ஒரு வீடியோவில் அந்த உதவியை பெற்றவங்களே கிருஷ்ணாவுக்கு வந்து எதிராக வாக்குமூலங்களை கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிராக கிருஷ்ணாவுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தனால தான் கிருஷ்ணாவை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை சம்பவம், இதுதான் நடக்குது என்றது இது. அடுத்தது நிறைய விஷயங்கள் இதோட வந்து நான் முடிக்கலை. என்னன்னு சொன்னால், டிகே கார்த்திக் அண்ணாவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே பாவம், புள்ள குட்டிக்காரன் என்ன. ஆனால் அவர் வந்து பாருங்கள், இந்த மனசு தளர்ந்து போகாமல் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அந்த என்ன சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் வந்த பாடம் தான். இனிமேல் நான் இப்போ அதாவது ஒரு புது வேலையை செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு ட்ரைனிங் கொண்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறோம்னா ஒரு ட்ரைனிங் கொண்டு எங்களுக்கு தருவாங்க. அந்த ட்ரைனிங்கை வந்து நாங்கள் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து வேலையை எங்கிட்ட கையில் தருவாங்க. அது மாதிரி இது வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி நான் பார்க்குறேன். என் லைஃப்பில் நடந்த ஒரு பாடமாக நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். சரியாக கவலையாக இருந்துச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிகே கார்த்திகனோட வைஃபும் அப்படியே வாயை மூடிட்டு இருக்கிறாங்க, என்ன கதைக்கணும்னு சொல்லி தெரியாமல். அடுத்தது டிகே கார்த்திகனோட மகள் சின்ன குட்டியால், அவள் உண்மையாகவே பாவம். அந்த சின்ன வயசுலேயும் கூட டிகே கார்த்திகன் நான் சொல்கிறேன், உண்மையாகவே அவள் வந்து ஒரு மனம் உடைஞ்சு போகாமல் ஒரு மோட்டிவேஷனாக அப்பா வந்து அப்பா அந்த அந்த வடிவ கையெல்லாம் எடுத்து காட்டுறாங்கடப்பா, அந்த 7 நாளில் வந்துடுவீங்கப்பா, நீங்கள் யோசிக்காதீங்க என்று சொல்லி. ரைட். அதோட வந்து டிகே கார்த்திகை நான் சொல்லியிருந்தேன், அந்த என்ன சொல்கிறேன், அந்த ஜெயிலில் நடக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன். அந்த மருந்து விஷயங்கள், அதாவது ஒரு ஆள் வந்து வருத்தப்பட்டால் அவருக்கு வந்து மருந்து வந்து உடனே கொடுக்க மாட்டாங்களாம் ஜெயிலில். ரைட். அப்போ உடனே கொடுக்க மாட்டாங்க, அடுத்த நாள் தான் கொடுப்பாங்க. செத்தாலும் பொடியை தூக்கி எடுத்து போட்டுருவாங்கன்ற விஷயங்களை அவர் வந்து சொல்லியிருந்தார். அடுத்து கிருஷ்ணா வந்து அங்கால பக்கம் வந்து கத்திப்பாட்டில் படுத்துட்டு போயிடாம், டிகே நான் இங்கால பக்கம் கத்திப்பாட்டில் படுத்துட்டு போயிடாம். இன்னும் தம்பி என்னடா ஓமண்ணா பாருங்களேன் என்று சொல்லி அப்படியான விஷயங்கள். உண்மையாகவே என்ன சொல்கிறேன், ஒரு ஆளோட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டதின் நிமித்தம்தான் இந்த இருக்கிற சதி திட்டம் வந்து நடந்திருக்கு. ஏன்னு சொன்னால், கிருஷ்ணா வந்து எல்லாமே ஓப்பனாக தனது வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லேருந்து, தனக்கு கிடைத்த பரிசிலிருந்து, தனது வாழ்க்கையே அப்படியே யூடியூப் ஊடாக வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் காட்டுனது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு. அதான் இப்போ நான் சொன்ன அதே விஷயந்தான். அதாவது எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க, அதாவது லைக்கும் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டாங்க, ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் வியூஸ் மட்டும் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. ரைட். இப்போ எனக்கு சொல்லலை, கிருஷ்ணாவை சொல்கிறேன். அப்போ அவ்வளவே பார்த்து கொண்டிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடம் இருந்தானே, எங்கேயாவது ஒரு பாயிண்ட், எங்கேயாவது ஒரு இடத்துல நீ விழுவானே, அப்போ இருக்கு இவங்களோட விளையாட்டுக்கள். ரைட். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் கிருஷ்ணாவை வச்சு இவ்வளோ நாளும் பார்த்து கொண்டு இருந்தாங்க. விழமாட்டானா ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்காதான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இப்போ ஒரு பாயிண்ட் ஒன்று வந்தனால எவனுக்கெல்லாம் கழுவி ஊற்றலாமோ, எப்படிலாம் கதைக்கலாமோ, எப்படிலாம் கழுவி ஊற்றி கிருஷ்ணா ஒரு என்ன சொல்கிற அந்த ஒரு பேடாக காட்டலாமோ, பேடாக சித்தரிக்கலாம். ஒரு படம் கூட ஒரு படமே எடுக்கலாம் போல இருக்கு. ஏன்னா இப்போ கிருஷ்ணாவை பற்றி, கிருஷ்ணா இந்த பிரச்சனையில் வந்து ஒருத்தன் தேவலாமா ஊத்தையாக காய்ச்சி போடுறான். அப்போ இதில் இப்போ நான் இப்போ கிருஷ்ணா செஞ்ச நன்மைகள் கிருஷ்ணாவுக்காக வந்து நான் கதைக்கிறதுனால எனக்கு வெளிநாட்டில் இருந்து தேவையில்லாத கோல் எடுத்து, தம்பி உனக்கு எத்தனை வயசு, நீ எங்கே இருக்கிறா, உன்னை நான் தூக்குவேன் தெரியுமா, நான் ஒரு $1 $2 ஸ்ரீலங்கா காசு 5000 கொடுத்தேன்னு சொன்னால் அவனை தூக்கம். அப்படி அதெல்லாம் பழைய கதைகள். அப்போ அப்படிலாம் கதைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அதான் நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன். நான் இப்போ எனக்கும் இந்த விஷயத்தையும் நான் கதைக்கணும்னு நினச்சேன். எனக்கும் என் வீடியோவுக்கு கீழே போயிட்டு கமெண்ட்ஸை ஏழுமென்று சொன்னால் போய் வாசிங்க. இந்த வீடியோவுக்கு சொல்லலை, இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோஸ், கிருஷ்ணா பற்றி போட்ட வீடியோஸ், அதில் போயிட்டு கமெண்ட்ஸ் ஏழுமெண்டா வாசித்து அவங்களுக்கு நீங்களே ரிப்ளை பண்ணுங்கள். நான் எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலை. ஆரோக்கியமாக சந்தோஷமாக வந்த கமெண்ட்டுக்கு ஒரு லைக் பண்ணி அந்த இதயம் இருக்கிற சிம்போலையும் கொடுத்துட்ருக்கேன்.
சரியா? மற்றபடி அந்த பேடாக வந்த கமெண்ட்ஸை வந்து நான் டீல் பண்ணவே மாட்டேன். அவங்களாவே டீல் பண்ணால் பண்ணட்டும், நான் டெலிட் பண்ணவே மாட்டேன். அவங்க என்னை பற்றி கேவலமாலாம் கமெண்ட் அடித்து அப்படிலாம் அடித்து வச்சுருக்காங்க. அடித்து போட்டு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, தம்பி இதை நீ டெலிட் பண்ணக்கூடாதா? டெலிட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் பயமே படுத்தவில்லை. நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் விரும்பி டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் அது இருக்கட்டும். கமெண்ட் பண்ணுற நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க? உங்களை அதாவது நம்மட ரால் இருக்குது தானே, ரால் இல்லை, நம்மட என்ன சொல்கிற ஐயா ரால் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இப்படியே தண்ணியில் வந்து இப்படியே நீந்தி போகுமா. சரியா? நீந்தி போகல பக்கத்தில் இருக்கிற மீனை பார்த்து சொல்லுமா, தள்ளிப்பா நாறுது, தள்ளிப்பா நாறுது, இன்னது செடி நாத்து நாறுன்னு சொல்லி ரால் சொல்லுமா. ஆனால் நாத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ரால்ற மண்டையில் தலையில் ஃபுல்லாக ஊற்ற. சரியா? ரால்ற தலையில் ஃபுல்லாக கக்கா. அந்த கக்கா மூலமாக தான் அந்த நாத்தம் வருது என்று ராளுக்கு தெரியா. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்கிறேன், நாறு தள்ளிப்போ, நாறு தள்ளிப்போ. ஆனால் நாறு எங்கே? ரால்ற தலையெல்லாம் நாத்தம் இருக்கு. அப்போ தண்டை தலையில் இருக்கிற நாத்தத்தை எடுக்காமல் பக்கத்தில் இருக்கிறவனையும் முன்னுக்கு இருக்கிறவனையும் சைட்டில் இருக்கிறவனையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் யூடியூப்பில் வீடியோ போடுறவனையும் உனக்கு பைத்தியமா, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்தனியா, இதான்ட்டு சொல்லி சும்மா வாய்க்கு வந்த மாதிரி காய்ச்சிட்டு போகிறது. ஆனால் அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுற உங்களை நான் வெறுக்கவே மாட்டேன். இந்த வாழ்நாளில் உங்களை நான் வெறுக்க போவதே இல்லை. என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் நீங்கள் தான். ரைட்? அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருந்தி கொள்ளுங்கள். இந்த ஓவராக பேட் கமெண்ட்ஸ் அடிக்கிறார்கள் வந்து திருந்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் அந்த கமெண்ட் அடிக்கிறனால நான் அதை வாசிக்கிறதும் இல்லை. நான் இப்படி ஜஸ்ட் வந்து பார்ப்பேன். இப்போ ஸ்டார்டிங்கு தெரியும் தானே, இப்போ ஒரு ஆள் கமெண்ட் அடிக்கிறேன்டா அந்த மேல் லைனை வாசிக்கல விளங்கும், அது புள்ளையாக இருக்குது, அப்போ கீழ் லைன் புள்ளையாக இருக்கும்னு சொல்லி தெரியும் தானே. வாசிக்காமல் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். உண்மையான ஆரோக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் வந்திருந்தால் அதை லைக் பண்ணி அதுக்கு ஒரு ஹார்ட் சிம்பிள் ஒன்று கொடுப்பேன். நிறைய பேர் எனக்கு வாழ்த்து தெரிவிச்சு தம்பி, மகன், புள்ளன்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி காய்ச்சிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து காமெண்ட்லேயும் எந்த மகன், எந்த செல்ல மகன் அப்படிலாம் காய்ச்சிருந்தாங்க. உண்மையாகவே அதெல்லாம் நினைக்கக்குள்ள எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் மூலமாக எனக்கு 3600 சொந்தங்கள், 3600 சப்ஸ்கிரைபர்ஸ், 3600 உறவுகள், இரத்த சகோதரங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் உங்களெல்லாம் என் இரத்த சகோதரங்களாக பார்க்குறேன். என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரே பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய தைரியம். இவ்வளோ நாளும் நான் ஒரு தனியே ஒரு ஆளாக இருந்தேன். அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தனியை தான் ஃபேஸ் பண்ணணும், தனியை தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு மைண்டில் சரியான அப்செட்டாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த அப்செட் உண்மையாகவே எனக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த 3600 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் என்னை விரும்பி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பின்னால் நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் இருப்பீங்க என்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களோட கதைக்கிறது, உண்மையான விஷயங்களை பேசுகிறது. அதே மாதிரி இந்த கிருஷ்ணாவை பற்றிய பிரச்சனைகள், இந்த தேவலாம காய்ச்சாக்கள் எல்லாம் ஏழும்னு சொன்னால் வீடியோவை டெலிட் பண்ணிடணும்னா டெலிட் பண்ணி விடுங்க. எல்லா மனுஷர்களும் வாழ்க்கையில் புலவுறது தான். பேட் கமெண்ட்ஸ் பண்ணவங்களை நான் வெறுக்கலை, அதுக்காக உங்களுக்கு நான் செய்யும் இல்லை. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான் சொல்கிறேன். முதல் உங்களோட தலையில் இருக்கிற ஊத்தைகளை பாருங்கள், அதுக்கு பிறகு மத்தாக்களோட ஊத்தைகளை பார்க்கலாம். அதுக்கு பிறகு வந்து மத்தாக்களோட ஊத்தைகளை பார்க்கலாம். முதல் உங்களோட பிரச்சனைகளை பார்த்து உங்களோட பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு வழிகளை தேடுங்க. அதோட இன்னொரு விஷயம், டிகே கார்த்திக் அண்ணாக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். உண்மையாகவே அண்ணா, நீங்கள் வந்து பயப்படாமல் உண்மையாக நடந்த சம்பவங்களை நீங்கள் யூடியூப் மூலமாக போட்டிருந்தீங்க. உங்களோட தைரியம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ணா. என்னென்ன நடந்துச்சு, என் கிருஷ்ணா என்னத்துக்காக அரெஸ்ட் ஆனேர், உங்களுக்கு என்னென்ன அநீதிகள் நடந்துச்சு, நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க என்றபடி எல்லா விஷயங்களையும் நீங்கள் மிக தைரியமாகவும் தெளிவாகவும் மக்களுக்காக எடுத்து சொல்லியிருந்தீங்க. உங்களோட பணிகள் என்ன தொடர்ந்து நடக்க எந்த சைடில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். அதோட இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களோ தெரியலைன்னா, என்ன உங்களுக்கு யாருன்றே தெரியாது, இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களோ தெரியலை, பார்த்தா இந்த வாழ்த்துக்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு விஷ் பண்ணதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம்னா நீங்கள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நீங்களும் நேர்மைக்காக நிற்கிற ஒரு மனிதன் என்றதுக்காகவும், கஷ்டப்பட்டவங்களோட கஷ்டங்களை தீர்க்கிற ஒரு மனிதர் என்றதுக்காகவும்,
இன்னொரு ஆள் வந்து கஷ்டத்தில் இருக்கக்குள்ளே அவங்களோட கஷ்டத்தை தீர்த்து அவங்களோட பிரச்சனைகளை பார்த்து மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு யூடியூபராகவும் நீங்கள் அடுத்தது உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன்னா நீங்கள் நல்லா வேறு லெவலில் கதைப்பீங்க, உங்களோட அந்த வாய்ஸ் நல்லா இருக்கும். தொடர்ந்து பயணிப்போம்னா இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த உறவுகள், என்னுடைய இரத்த சகோதரங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய வீட்டு பிள்ளை தான் நான், உங்களுடைய செல்ல பிள்ளை தான் நான். நீங்கள் நினைத்தால் என்னை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். சில டைமில் இந்த ஃபோன் வந்து ஆஃப்லைனில் இருக்கும், இன்டர்நெட் கட்டில் இருக்கும். அதனால சில வேளை உங்களுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுற டைம் வந்து எனக்கு கால் வராது. நான் மிஸ் கால் பார்த்துட்டு நான் திரும்பி எடுப்பேன். நீங்கள் நினைத்தால் என்னை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் கதைக்கலாம். உங்களுடைய மகன் மாதிரி, உங்களோட தம்பி மாதிரி, உங்களுடைய செல்ல புள்ள மாதிரி என்ன பார்த்துக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நன்றி கைஸ், தேங்க்யூ, பாய் பாய் பாய்.